Hello friends, welcome back to our YouTube channel. In this video, நாம பார்க்க போறது ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த டீடைல்ஸ் பத்தி எல்லாமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2008 தான் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்டேட்டட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாவக்கரை போஸ்ட், பாலக்காடு மெயின் ரோட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு இந்த கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்பிஏ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக எம்இயில் அதாவது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து டிப்ளமோ இன் வொகேஷனில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ், கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததாக என்னென்ன கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வராங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் டாப் கம்பெனிஸ் தான் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்னலாம் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐபிஎம், டெக் மஹிந்திரா, எசென்ச்சர், காக்னிசென்ட், ஆரக்கல், மைண்ட்ரி, சதர்லாண்ட் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. காலேஜ் யூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.8 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.9 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.